அடுத்ததாக தலைமை உரை பேராசிரியர் முனைவர் அப்துல் சமது அவர்கள். இவர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஹாஜி கர்த்தர் ராவுத்தர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழகத்தின் முன்னணி இஸ்லாமிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன. இவர் பல்வேறு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு 20க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளவர். ஷக்காரப்பள்ளி தந்த செம்மல், தியாகத்தின் நிறம் பச்சை, தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகள், இஸ்லாத்தின் மனித மதிப்பு, இஸ்லாமிய தமிழ் புதினங்கள் சித்தரிக்கும் அறியப்படாத வாழ்வும் பண்பாடும், ஒரு குச்சி ஒரு வானம், ஹாஜி கர்த்தர் ராவுத்தர், திருப்பி அனுப்பும் வானம், நவீன வாசிப்பில் இஸ்லாம் ஆகிய அடர்த்திமிகு நூல்களை எழுதியவர். தமிழக இசை மரபில் முஸ்லிம்கள், 1000 பக்கங்கள் கொண்ட கவிக்கோ கருவூலம் உள்ளிட்ட 8 நூல்களின் தொகுப்பாசிரியர் பேராசிரியர் முனைவர் அப்துல் சமது அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பேராசிரியர் முனைவர் அப்துல் சமது அவர்களுக்கு திரு ஆர் சிவகுமார் அவர்கள் சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மரத்தை சாய்த்துதான் இந்த வீணையை செய்திருப்பார்கள். ஒரு முறை மீட்டிவை ஒரு வனம் உருவாகட்டும். திரையில் மட்டுமல்ல ஆனந்தம், தரையிலும் கூட உருவாக வேண்டுமென்ற இந்த மகத்தான கவிதைக்கு சொந்தக்காரர் லிங்குசாமி அவர்களே. இந்த நிகழ்வுக்கு வேர்க்காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் சிவகுமார் அவர்களே, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் போல தன் அறிவு கருவூலத்திலே இருந்து எங்களுக்கு எழுத்திலும் பேச்சிலும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் தவப்பையன் இறையன்பு அவர்களே, கவிக்கோ ஆவணப்படத்தை எடுத்து உலகெங்கிலும் கவிக்கோவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய என் இனிய நண்பர் பிருந்தா சாரதி அவர்களே, பரிசு வழங்கி பாராட்டுரை வழங்க இருக்கக்கூடிய திரைக்கலைஞர் செல்வி பிரியா பவானி சங்கர் அவர்களே, இந்த நூல் சார்ந்த மதிப்புரைகளை வழங்க இருக்கின்ற கவிஞர் அபி சுப்பிரமணியன், கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன், கவிஞர் மணி சண்முகம் மற்றும் நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன், இந்த நிகழ்வை மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஏகா ராஜசேகர் உள்ளிட்ட பெரியோர்களே, அன்பர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய கவிக்கோவுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்களே, கவிக்கோவுக்கென்று தனியாக ஒரு அரங்கை கவிக்கோ மன்றம் என்று உருவாக்கி இருக்கக்கூடிய சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களே, கவிதை உறவு ராதாகிருஷ்ணன் அவர்களே, அருமை சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்களே, கவிக்கோவினுடைய அன்பிற்கினிய நேயர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வணக்கம். கவிக்கோ மதுரை ராவுத்தர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ராவுத்தருக்கு லிங்குசாமி ராவுத்தரும் சிவகுமார் ராவுத்தரும் சேர்ந்து ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ராவுத்தர்கண்டா உங்களுக்கு தெரியும், குதிரை வியாபாரிகளாக, குதிரைகளை போருக்கு பழக்கக்கூடியவர்களாக, பராமரிக்கக்கூடியவர்களாக, குதிரை போர் பயிற்சி வழங்கக்கூடியவர்களாக, குதிரைப்படை தளபதிகளாக, வீரர்களாக பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சிகளிலும் நாயக்கருடைய ஆட்சிகளிலும் செல்வாக்கு படைத்து கொண்டிருந்தவர்கள்தான் அந்த முஸ்லீம்கள் தான் ராவுத்தர்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மதுரை ராவுத்தர் என்று சொன்னால் லிங்குசாமி அவர்களும் சிவகுமார் அவர்களும் எப்படி ராவுத்தர் ஆவார்கள் என்று நீங்கள் புருவத்தை உயர்த்துவது எனக்கு தெரிகின்றது. மதுரை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் படைப்பெருக்கம் செய்வதற்காக வேண்டி தன் தலைமை அமைச்சரான தென்னவன் பிரம்மராயன் என்ற மாணிக்கவாசனும் பொன்னும் பொருளும் கொடுத்து தொண்டி துறைமுகத்திற்கு குதிரைகளை வாங்குவதற்கு அனுப்பிய பொழுது திருப்பெருந்துறை கோயிலிலே தங்குகிறார். பாழடைந்த கோயில் பார்த்து மன வருத்தம் கொள்கிறார்.
சிவபெருமான் ஞானாசிரியனாக வந்து அவரை ஆட்கொண்டு கையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொண்டு எனக்கு கோயிலை புதுப்பித்து கட்டு என்கிறார். இது மன்னன் குதிரைகள் வாங்குவதற்கு கொடுத்த பணம். நீ கட்டு, நான் கொண்டு வந்து குதிரைகளை ஒப்படைக்கிறேன் என்று சிவபெருமான் வாக்குறுதி கொடுக்கிறார். அதன் பிறகு மன்னன் ஆணையை மீறிய காரணத்தினால் மாணிக்கவாசகரை சிறை கொட்டடையில் அடைத்து மன்னன் துன்புறுத்துகின்றான். அப்பொழுது வாக்களித்தபடி குதிரைகளை ஒப்படைப்பதற்காக வேண்டி சிவபெருமான் ராவுத்தர் கோலத்தில்தான் மதுரைக்கு குதிரைகளை கொண்டு வருகிறார். நரிகளையெல்லாம் பரிகளாக மாற்றி அந்த பரிகளில் ஒரு பரியின் மீது கம்பீரமாக முஸ்லிம் குதிரை ராவுத்தராக அமர்ந்து வருகின்றார். மாணிக்கவாசகர் திருவாசகம் அன்னைப்பத்திலே பாடுகின்ற பொழுது ராவுத்தர் கோலத்தில் தான் பாடுகிறார். வெள்ளை கலிங்கத்தார், வெண்திரு முண்டத்தார், பள்ளிக்கு பாயத்தார், பள்ளிக்கு பாயத்தார் என்னும் பாய்பெருமேல் வரும் வந்து என் உள்ளம் கவர்வரேல் என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானை ராவுத்தர் கோலத்தில் தான் பாடுகிறார். பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய திருவிளையாடல் புராணத்திலே இந்த நிகழ்வை பாடுகிற பொழுது துய்ய பேர் உலகுக்கெல்லாம் துலங்கிய ராவுத்தராயன் பொய்யிலா மன்னன் காண பொய்ப்பொறி மாற்றம் செய்தான் என்று ராவுத்தர் குலத்தில் தான் பாடுகிறார். சிவபெருமான் ராவுத்தர் என்று சொன்னால் சிவபெருமான் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய லிங்குசாமி ராவுத்தர் தானே, குலப்பெயராக இருக்கலாம், எங்களுக்கு சிவனாகத்தான் தெரிகிறது. சிவபெருமான் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய சிவகுமாரும் ராவுத்தர் தானே. எனவே மதுரை ராவுத்தரான கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கு இந்த இரண்டு ராவுத்தர்களும் சேர்ந்து இந்த மகத்தான விழாவை கொண்டாடுகிறார்கள். என்னை பொறுத்தளவில் இது ஒரு பண்பாட்டு திருவிழாவாக பார்க்கிறேன். ஒரு நல்லிணக்கம் சார்ந்த தமிழக பண்பாட்டை தூக்கி பிடிக்கக்கூடிய மிக அற்புதமான விழாவாக இந்த விழாவை பார்க்கிறேன். இந்த விழாவை கொண்டாடுகின்ற ஏற்பாடு செய்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஹைக்கு கவிதைகளை பற்றி உரையாற்றுவதற்கு 3 பேர் இருக்கிறார்கள். என்றாலும் கூட இந்த 53 கவிதைகளை படிக்கின்ற பொழுது ஹைக்கு என்கிற ஒரு வடிவம் என்பது ஒரு அற்புதமான வடிவம். ரஷ்ய இலக்கிய விமர்சகர் ஆவர்னர்சிஸ் ஹைக்கு கவிதையை பற்றி சொல்கின்ற பொழுது நூல் பிடித்தது போல் வார்த்தைகள், அளவான வரிகள், 2 செய்திகள் பேசப்படும், 2னுடைய முரண்பாட்டில் கவிதை பொருள் வெளிப்படும் என்று அவர் சொல்கின்றார். இந்த கவிதைகளை புரட்டுகிற பொழுது முதல் கவிதைகளெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்க பேசக்கூடியவங்க பேசணும். இடையிலே ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டியது. குழந்தையின் கிறுக்கல் பேச ஆரம்பித்தது சுவர். குழந்தையின் கிறுக்கல் பேச ஆரம்பித்தது சுவர். எழுதிய கவிஞர் யார் என்று தெரியவில்லை, நூலை பார்த்தால் தான் தெரியும். ஒரு அழகியல் சார்ந்த அற்புதமான நாம் தரிசிக்க வேண்டிய பாடத்தை அந்த கவிஞன் 3 வரிகளுக்குள்ளே பேசியிருக்கின்றான். நிறைய கவிதைகள் அருமையான கவிதைகளாக அமைந்திருக்கின்றன. உலகத்தினுடைய புகழ்பெற்ற ஓவியரான பிக்காசோ சொன்னார், ஆரம்ப காலகட்டத்திலே மரபு சார்ந்த ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார். பிற்காலத்திலே அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியிலே மாடர்ன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன ஓவியங்களை வரைய ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது எல்லோரும் விமர்சனம் செய்தார்கள், மிக அற்புதமான மரபு சார்ந்த ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுடைய சிலேட்டு கிறுக்கல்கள் போல வரைய ஆரம்பித்து விட்டார் என்று விமர்சனம் செய்தார்கள். அப்பொழுது பிக்காசோ சொன்னார், நான் இதுவரை வரைந்த மரபு சார்ந்த ஓவியங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையின் சிலேட்டு கிறுக்கல் போல வரைவதற்கு நான் எடுத்துக்கொண்ட பயிற்சி என்று சொல்லி காட்டினார். எனவே இந்த அழகியலை நாம் வீடுகளிலே ரசிக்க வேண்டும். வாழ்வியல் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நாம் இன்றைக்கு நம் மீதான கவனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை 3 அடிகளில் ஒரு வாமன அவதாரத்தை நிகழ்த்தி இந்த கவிஞர்கள் ஆண்டுதோறும் இங்கே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வாசலை இந்த சகோதரர்கள் இந்த போட்டியின் மூலம் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு அவரை பற்றி ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும். நீ தமிழில் கவிதை பாட வருகிறாயா, நீ தமிழை படி என்று அவர் சொன்னார். தமிழை படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழ் தெரியாமலா இருக்கும்? சங்க இலக்கியத்தை படி, தொல்காப்பியத்தை படி, காப்பிய இலக்கியத்தை படி, பக்தி இலக்கியத்தை படி, நீதி இலக்கியங்களை படி, பாரதி முதல் பாரதிதாசன் வரை எல்லாவற்றையும் படித்துவிட்டு கவிதை எழுதவா என்று அவர் சொன்னார். மரபிலே ஆழங்கால் பட்ட
ஒரு தெளிவோடு இருந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய புதுக்கவிதை வீச்சை சமுதாயத்திற்கு தந்தார். தியாகராஜ கல்லூரியில் படிக்கிற பொழுதே அன்றைக்கு கற்பித்துக் கொடுத்திருந்த ஆசிரியர்கள் எவ்வளவு அற்புதமான பெரும்புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஈட்டடி கொடுத்து வகுப்பறையிலேயே பாடச் சொல்வார்களாம். ஈட்டடி கொடுப்பார்கள், மாணவர்கள் வெண்பா எழுதி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மிக செழுமையாக வகுப்பறைகளில் வளர்த்தெடுக்கப்பட்ட காலமெல்லாம் ஒன்று உண்டு என்பதுதான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது ஏக்கமாக அமைந்திருக்கின்றது. ஒரு முறை ரயில் பயணத்தில் வருகின்ற பொழுது உடன் சில கவிஞர்கள் வருகிறார்கள். அவரோடு கவிக்கோவோடு வாணியம்பாடி கல்லூரியில் பணியாற்றிய நாஞ்சில் ஆரிஸ், அவரும் ஒரு நல்ல கவிஞர் தான், மரபை மட்டும்தான் எழுதுவேன் என்று பிடிவாதமாக இருந்தவர். அவர் புதுக்கவிஞர்களை ரொம்ப விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார். உங்களுக்கு என்ன வாக்கியத்தை முறித்து போட்டு எழுதலாம், கவிதைன்ட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் மரபு பாட தெரியுமா, ஈட்டடி கொடுத்தா வெண்பா பாட தெரியுமா, சிலேடை பாட தெரியுமா என்று பேசுகிற பொழுது கவிக்கோ ஒரு சவாலாக கொடு, ஈட்டடியை கொடு, நான் பாடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவர் ஒரு ஈட்டடியை கொடுத்திருக்கிறார். கழுதையையும் குண்டூசியும் ஒப்பிட்டு பாடு, ரெண்டையும் ஒப்பிட்டு சிலேடையாக பாடு. என்ன அடி ஈட்டடி? கழுதையே குண்டூசி கான், கழுதையே குண்டூசி கான். கவிக்கோ பாடியிருக்கின்றார். தாழ்கண்டால் உள்வாங்கும், தாழ்கண்டால் உள்வாங்கும், சந்தில் அழுக்கெடுக்கும், ஆழ்கண்டால் அங்குதைக்கும், ஆழ்கண்டால் அங்குதைக்கும், பழுதையே பாம்பென்று பார்ப்பவனே தீய கழுதையே குண்டூசிக்கான் என்று பாடியிருக்கிறார். அந்த இடத்திலேயே தாழ்கண்டால் உள்வாங்கும், கழுதை நிச்சயம் தாள்களெல்லாம் சாப்பிடும், பேப்பரை நிச்சயம் குண்டூசியில் தாழ்கண்டால் உள்வாங்கும் சேர்த்து இணைக்கிறோம். சந்தில் அழுக்கெடுக்கும், சந்து பொந்துகளில் இருக்கும் அழுக்கையெல்லாம் கழுதை சாப்பிடும், நகை இடுக்கள் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் குண்டூசி எடுப்போம். ஆழ்கண்டால் அங்குதைக்கும், கழுதைக்கு பின்னால் போய் நின்று ஹலோன்னு நம்ம விசாரித்தோம்னா அது என்ன செய்யும், செல்லமாக பின்னங்காலால் நம்மளை விசாரிக்கும், அப்படி தானே. அங்குதைக்கும், குண்டூசிக்களை கடந்தால் பாலில் செருப்பு இல்லாமல் நடந்தோம் என்று சொன்னால் அங்கு தைக்கும், அங்கு தைக்கும், காலில் தைத்து விடும். இப்போ சிலேடை முடிஞ்சது, அடுத்து போட்டார் ஒருத்தர் பாட, புதுக்கவிஞர்களெல்லாம் திட்டினல்ல எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அந்த திட்டின கவிஞருக்கு ஒரு போடு போட்டார். பழுதையே பாம்பென்று பார்ப்பவனே, பழுதுன்னா கயிறு, கயிற்றையே பாம்பென்று பார்ப்பவனே தீய கழுதையே, அவருக்கு ஒரு திட்டு, குண்டூசி கான் என்று பாடியிருக்கிறார். மரபிலே ஆழங்கால் பற்றி நின்று கொண்டுதான் அவர்கள் புதுக்கவிதை தரிசனம் செய்தார்கள். அவர் மட்டுமல்ல, மீரா, சிற்பி, காமராசன், இன்னும் மேத்தா, வைரமுத்து என்று யாரெல்லாம் புதுக்கவிதை ஜாம்பவன்களாக நாம் கொண்டாடுகின்றோமோ அத்தனை பேரும் மரபை பாடி வந்தவர்கள். தமிழ் இலக்கியங்களில் ஆழங்கால் பட்ட அறிவும் ஞானமும் தேர்ச்சியும் பெற்றவர்கள். இந்த கவிஞர்கள் அந்த தேர்ச்சியை பெறுகிற பொழுது இவர்களைப் போல காலங்கடந்து நிற்பார்கள் என்பதற்கு கவிக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. கவியரங்க மேடைகளிலே அவர் செய்த சாதனை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அங்கங்கூட மரபிலே விளையாடினார். ஒரு கம்பன் விழா கவியரங்கம், கவிக்கோ தான் தலைமை. கம்பராமாயணத்தினுடைய கதாபாத்திரங்களை விசாரணை செய்வது போல கவியரங்கம். அனுமனை கூப்பிட்டு கவிக்கோ விசாரிக்கிறார். உன்னை சீதாதேவியை தேடித்தானே இலங்கைக்கு அனுப்பினோம், தேடி வரத்தானே இலங்கைக்கு அனுப்பினோம், போனோம், பார்த்தோம், வந்தோம், தகவல் சொல்லணும். அதை விட்டு போட்டு இலங்கையே தீயேற்றி அழித்து விட்டு வந்து விட்டாயே, இலங்கையே தீயின் நாவுகளுக்கு தின்ன கொடுத்து விட்டாயே, இது என்ன நியாயம், இது தூது மரபை மீறிய செயல் அல்லவா என்று அனுமனிடம் கேட்கிறார். அதற்கு அனுமன் பதில் சொல்வதாக கவிக்கோ பாடுகிறார். தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்பதால், சிவபெருமான் திருநீறு பக்தன், யாரு, சிவபக்தன். தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்பதால் பொன்னிலங்கை தன்னை எரித்து பொடியாக்கி தந்தேன் என்று பாடினார். இப்படி மேடைகளில் அவர் செய்த சாகசம் என்று சொல்லக்கூடியதும் கூட மரபிலே மிக அருமையான விஷயங்களாக இருந்தன. என்னிடம் ஒரு தடவை கூறினார். ஏனென்றால் எல்லா எல்லைகளையும் கடந்த ஒரு தேடல் வாசிப்பு கவிக்கோ உடையது. என்னிடம் ஒரு தடவை கேட்டார், நீ விவிலியம் வாசித்திருக்கிறாயா என்று கேட்டார். ஓரளவு அப்படின்னு. ஓரளவுலாம் இழுக்காத, வாசி, நல்ல வாசி, ஒரு அற்புதமான இலக்கியம் அந்த இலக்கியம். விவிலியம் என்கின்ற அற்புதமான இலக்கியத்தை அழகியல் உணர்வோடும் இலக்கிய தேடலோடும் வாசி, அது உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களை அள்ளித்தரும் என்று சொன்னார். இதுதான் கவிக்கோ. எல்லா எல்லைகளையும் கடந்தது அவருடைய வாசிப்பாக இருந்தது.
அவருடைய வாசிப்பு என்று சொல்லக்கூடியதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கான வளமாக அவர் கொடுத்து சென்ற சீதனமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. கவிக்கோடைய இன்னொரு பக்கத்தை அதிகமாக யாரும் பேசுவதே இல்லை. இஸ்லாமிய மார்க்க மேடைகளிலே அவர் செய்த சாகசம் இருக்கிறதே, மாற்றம், பெரிய புரட்சி. அது ஒரு வரிசை சார்ந்த ஒரு விதமான முறைக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த மார்க்க சொற்பொழிவுகளை திசை மாற்றி காட்டினார். மார்க்க அரங்குகளை கவித்துவமான விஷயங்களை கொண்டு வந்தார். கவிதை நயம் சார்ந்த ரசனைகளை மார்க்க அரங்குகளை கவியரங்கத்தின் மூலம் பேச்சின் மூலம் கொண்டு வந்து அந்த மார்க்க மேடைகளுக்கான ஒரு அழகியலை உருவாக்கியவர், சொல்லக்கூடிய முறையை உருவாக்கியவர் கவிக்கோ அவர்கள். ஒரு தடவை மேடையிலே சொன்னார், பொதுவாக திருமணங்களிலே வாழ்த்துகின்ற பொழுது திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி வாழ்த்துவார்கள். ஹுன்ன லிஃபாசுல் லகும் வ அந்தும் லிஃபாசுல் லகுன்ன. இறைவன் சொல்கிறான், ஆண் பெண்ணுக்கு ஆடை, பெண் ஆணுக்கு ஆடை. எனவே ஒருவருக்கொருவர் ஆடை போல நீங்கள் வாழுங்கள் என்று குரானிலே இறைவன் வாழ்த்துகிறான். இதுபோல வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். கவிக்கோ சொன்னார், ஏன் ஆடை என்று இறைவன் சொன்னான் தெரியுமா? ஆண் பெண்ணுக்கு ஆடை, பெண் ஆணுக்கு ஆடை என்று ஆடையை ஏன் ஓமானப்படுத்தினான் என்று தெரியுமா உங்களுக்கு? முதலிலே ஒரு ஆடையை அணிகிறோம் என்று சொன்னால் நாம் விரும்ப வேண்டும். விரும்பிய ஆடையைத்தானே அணிவோம். விரும்பாத ஆடையை சின்ன பிள்ளைகள் கூட அணிவது கிடையாது. அதுபோலத்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்க ஒவ்வொருத்தருடைய மனப்பூர்வமான மானசீகமான சம்மதம், விருப்பம் என்பது முதன்மையானது. அதனால்தான் ஆடையை இறைவன் உண்மைப்படுத்தினான். அடுத்து சொன்னார், ஆடை அழகூட்டுவது, அழகுக்காக அணிகிறோம். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பண்புகளாலும் அன்பாலும் உறவை பேணுதலாலும் வாழ்க்கைக்கு அழகூட்ட வேண்டும். அதற்கடுத்து சொன்னார், ஆடை பாதுகாக்கும், வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் உடம்பை பாதுகாக்கும். அதுபோல கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் ஒருவருக்கொரு பாதுகாப்பாக திகழ வேண்டும் என்பதற்குத்தான் இறைவன் ஆடையை உமானப்படுத்தினான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடை என்று சொல்லக்கூடியது மானத்தை பாதுகாக்கும். ஒருவருக்கொரு மான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய சுயமானத்தை, அந்தரங்கமானத்தை, உங்களுடைய குடும்பமானத்தை, சமூகமானத்தை காப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கடைசியாக சொன்னார், ஆடை அணிவது ஒருவருடைய உரிமை. அந்த உரிமையில் யாரும் தலையிடக்கூடாது. ஆடை என்பது அவரவருடைய கலாச்சாரம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த வெளிப்பாடாக இருக்கும். எனவே அந்த உரிமை, ஆடை உரிமை இருப்பது போல ஒருவர் மீது ஒருவர் உரிமை படைத்தவர்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு குடும்பத்தின் மீது உரிமை இருக்கின்றது, குடும்பத்தினர் மீது உங்களுக்கு உரிமை. இந்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று அவர் பேசிக்கொண்டே போகிற பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் மார்க்க மேடைகளிலே அவர் செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கின்றேன். கவிக்கோவை பொறுத்தளவில் என்னுடைய பல ஆண்டுகால தரிசனத்திலே அவர் நம்மிடம் வாழ்ந்த மகத்தான ஒரு சூஃபி ஞானி, மிக அற்புதமான ஒரு சூஃபி ஞானி. தசஃப் என்று சொல்லக்கூடிய இறை கோட்பாட்டை, இறைவனை அணுகுகின்ற ஒரு ஆன்ம காதலை முன்னிறுத்தி சூஃபிகள் இறைவனை அணுகுவார்கள். அதனால்தான் கவிக்கோ பல இடங்களில் அதை சுட்டிக்காட்டிக்கொண்டே போவார் அந்த சூஃபி சிந்தனைகளை. பித்தன் சட்டையை கிழித்து கொண்டிருந்தான். எதற்கு கிழிக்கிறாய் என்று கேட்டேன். உரையை கிழித்தால் தானே கடிதத்தை படிக்க முடியும் என்று சொன்னான். உரையை கிழித்தால் தானே கடிதத்தை படிக்க முடியும் என்று சொன்னான்டா. எல்லாம் தூக்கி போடு, முதல் உன்னை அறி. தன்னை அறிதல் தான் ஞானத்தினுடைய தொடக்கமாக இருக்கும் என்று அவர் அந்த பல கவிதைகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். சூஃபி கவிஞர்கள் பெரும்பாலும் இந்த கசல் என்று சொல்லக்கூடிய வடிவத்தை தங்களுக்குரிய பாடுபொருளாக எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் கசல் என்பது காதலியோடு உரையாடுகின்ற பாணியிலே அமைந்திருக்கும். கவிக்கோ குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அவரோடு உட்கார்ந்து உரையாடல் நிகழ்த்திய இந்த பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். வடநாட்டில் இன்றைக்கும் கூட திருமணத்தின் போது மணப்பெண்ணை முந்தைய நாள் இரவு அலங்காரம் செய்து சபை நடுகை உட்கார வைத்துவிட்டு பெண்கள் பெண்ணை பார்த்து பாடுவார்களாம். அப்படி பாடுகின்ற ஒரு பாட்டை கூட கவிக்கோ சொல்லி காட்டினார். பெண்ணே பெண்ணே நீ மொட்டை மாடிக்கு போகாதே, பெண்ணே பெண்ணே நீ மொட்டை மாடிக்கு போகாதே, பிறை பிறந்து விட்டது என்று பெருநாள் கொண்டாடி விடுவார்கள். ஏன்னா பிறை பார்த்து நோன்பு வைப்போம், பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடுவோம். பெண்ணே பெண்ணே நீ மொட்டை மாடிக்கு போகாதே, பிறை பிறந்து விட்டது என்று பெருநாள் கொண்டாடுவார்கள். இப்படி பாடக்கூடிய பல தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அதுபோல் அவருடைய கவிதை நூலிலும் அந்த கசலை வர வைக்கிற பொழுது இதுபோன்ற அழகியல் சார்ந்த விஷயங்களையும் சொன்னார்.
ஒரு கவிதை, ரொம்ப அற்புதமான கவிதை. நான் கேட்டேன், 75 வயசுக்கு பிறகு எழுதணுமா அண்ணன்னு கேட்டேன். இப்போ தான்ப்பா அந்த எழுத்தெல்லாம் வரும் அப்படின்னாரு. ஒரு காலத்தில் அது எழுதுனா அது சதைக்காதலாக இருக்கும். இந்த அப்படி பார்க்க இது ஒரு விதமான ஆன்ம காதல் சார்ந்த விஷயம், வேறு இடத்துல பொருத்தி பாடினார். ஒரு கவிதையை பாடினார். அழகான முகத்தை கைகளால் மறைக்கிறாய், அழகான முகத்தை கைகளால் மறைக்கிறாய், அழகான கைகளை எதை கொண்டு மறைப்பாய்? நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அற்புதம் பெற்றார். சூஃபி ஞானிகள் இறைவனை காதலியாகவும் தன்னை காதலனாகவும் பாவித்து பாடியவர்கள். நம்முடைய தமிழக பக்தி மரபிலே நாயக நாயகி பாவம் உண்டு. இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாவித்து பாடுவது. சூஃபி ஞானிகள் நாயக பாவத்தில் பாடுவார்கள். குணங்குடி மஸ்தான் கூட பாடிய பாடல் உங்களுக்கு தெரியும். மனோன்மணி கண்ணியிலே இறைவனை பாடுகிற பொழுது, என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உந்தனுக்கே, என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உந்தனுக்கே, உன்னை விட்டால் பெண்ணனுக்கு உண்டோ மனோன்மணியே என்று குணங்குடி மஸ்தான் பாடுவார். எனவே இறைவனை காதலியாக வைத்துக்கொண்டு தன்னை காதலனாக வைத்துக்கொண்டு பாடுகின்ற இந்த மரபு வருகிற பொழுது கசல் அவருக்கு ரொம்ப இடம் கொடுத்தது. இந்த சூஃபி ஞான சிந்தனைகளை பாடுவதற்கு தன்னை காதலியாகவும் தன்னை காதலனாகவும் இறைவனை காதலியாக பாவித்துக் கொண்டு இறைவனை நெருங்குகின்ற அந்த தசப் நெறிக்கு அவருக்கு மிகப்பெரிய அழகான ஒரு வெளிப்பாட்டு விஷயமாக அமைந்தது. ஒரு இடத்தில் ரொம்ப அற்புதமாக பாடுகின்றார். திரை விளக்கு உன் முகம் பார்க்க வேண்டும் என்றேன், திரை விளக்கு உன் முகம் பார்க்க வேண்டும் என்றேன், அவள் நீதான் திரை என்றாள். திரை விளக்கு முகம் பார்க்க வேண்டும் என்றேன், அவள் நீதான் திரை என்றாள். நான் படித்து அதிர்ந்து விட்டேன். எப்பொழுது நான் என்கின்ற ஒரு அகந்தையை தூக்கி எறிகிறோமோ அப்பொழுதுதான் ஞானம் தொடங்க ஆரம்பிக்கின்றது. கவிக்கோவை தன்னுடைய இது சிறகளின் நேரத்தில் எழுதியிருப்பார். சூஃபி ஞானி ஹாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சூஃபி ஞானி வாழ்ந்தார் பாரசீகத்திலே. அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாம் சுற்றி கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சீடன் கேட்கிறான், ஞானி அவர்களே, உங்களுடைய குருநாதர் யார்? சூஃபி ஞானி ஹாசன் சொன்னார், ஒரு சின்னஞ்சிறுவன் தான் என்னுடைய குருநாதர். ஒரு சின்ன பையனா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானமா மேதை, உங்களுக்கு எப்படி ஒரு சிறுவன் குருநாதனானான் என்று கேட்ட பொழுது ஹாசன் சொன்னாரான், எனக்கு கிடைத்த நான் பெற்றிருந்த அறிவின் காரணமாக, எனக்கு கிடைத்த புகழின் காரணமாக ஒரு காலத்தில் என்னுடைய நான் என்கின்ற அகந்தை அதிகமாக இருந்தது. அதனால் யாரையும் மதிக்காமல் துச்சமாக நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு இரவு நேரம் ஒரு ஒற்றையடி பாதைகளை நான் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே ஒரு சிறுவன் ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு வந்தான். நான் வேண்டுமென்றே அவனை வழிமறித்து நிறுத்தினேன். மிகவும் சாதாரணமாக ஏளனமாக இலக்காரமாக அவன் முகத்தை பார்த்து, சிறுவனே, உன் கையில் ஏந்திருக்கின்றாயே விளக்கு, அதிலிருந்து வருகின்றதே வெளிச்சம், அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டேன். அந்த சிறுவன் என்னை மிகச் சாதாரணமாக அண்ணாந்து பார்த்துவிட்டு ஹூ என்று விளக்கை ஊதி அணைத்து விட்டு சொன்னான், இந்த வெளிச்சம் இப்பொழுது எங்கே போனதோ அங்கிருந்து வந்தது என்று சொன்னான். அந்த இடத்தில் தான் நான் காணாமல் போனேன். அப்பொழுதுதான் என்னுடைய அகந்தை அழிந்து ஞானம் பிறந்தது. நான் மறையை கற்றவனா ஞானி? இல்லை, நான் மறைய கற்றவனே ஞானி என்று சொன்னார். இந்த ஞான தரிசனங்களை அவருடைய கவிதைகளுக்குள்ளே அள்ளி தெளித்து கொண்டு போகிறார். இந்த சூஃபி ஞானிகள் பெரும்பாலும் லைலா மஜ்னூன் காதலை பாடியிருப்பார்கள். ஏன் லைலா மஜ்னூன் காதலை பாடுகிறார்னா, லைலா இறைவனுடைய குறியீடு. கைசர் அவள் கிடைக்காமல் மனநிலை பாதிக்கப்பட்டு மஜ்னுவாக வைத்தியமாக மாறக்கூடியவன் இறைவனுடைய அந்த மஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆன்ம காதலிலே தன்னை இழந்து அவளை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவன். அதனால்தான் லைலா 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 என்று பார்க்கும் இடங்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருந்தான். ஒரு முஸ்லீம் பெரியவர் தொழுது கொண்டிருக்கின்றார். இவன் லைலா 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 என்று குறுக்க போயிடுறான். இந்த தொழுகை நடக்கும்போது குறுக்க போகக்கூடாது. கோயிலையும் அப்படி தானே, சாமி கும்பிட்டு குறுக்க போக மாட்டாங்க, பின்னாடி சுற்றி தான் போவாங்க. அவர் தொழுது கொண்டு இருக்கார், கையை கொட்டி அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கார். இவன் லைலா 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 லைலான்னு குறுக்க போயிட்டான். அவர் கோவம் வந்துருச்சு, முட்டா போயில தொழுதுட்டு இருக்கல, குறுக்க போகிற. ஆனால் அவன் கண்டுக்கல, லைலா 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 லைலான்னு போயிட்டான். இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு கவிக்க எழுதுகின்றார், இறைவன் நினைவில் மூழ்கியவருக்கு லைலாவின் நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரிந்து விட்டான். இறை நினைவில் மூழ்கியவனுக்கு
லைலாவின் நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரிந்து விட்டான். ஆனால் லைலாவின் நினைவில் மூழ்கியவனுக்கு இறை நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரியாமல் போனான். இதில் எது உயர்ந்த பக்தி என்று கேட்பார். இதில் எது உயர்ந்த பக்தி என்று கேட்பார். லைலா 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 என்று போய்கொண்டே இருக்கான். சிறுவர்கள் கல்லால் அடிக்கிறார்கள். கல்லடி பட்டு உடம்பிலே காயம் பட்டு ரத்தம் கொட்டுகிறது. என்ன செய்ய வேண்டும்? கத்த வேண்டும், கதற வேண்டும். ஆனால் கல்லடி படுகின்ற பொழுதெல்லாம் அவன் லைலா 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 என்று குதூகலிக்கிறான், மகிழ்ச்சிகள் கூத்தாடுகின்றான். நிறுத்திவிட்டு கவிக்கு கேட்கிறார்கள், உன்னை கல்லால் அடிக்கிறார்கள், உன்னை அவர்கள் கல்லால் அடிக்கிறார்கள். கல்லடிபட்டு வேதனையால் கத்த வேண்டும், கதற வேண்டும். அதற்கு பதிலாக லேலா லேலா என்று கூத்தாடுகிறாய் என்று கேட்டவுடன் மஜ்னூன் சொல்வதாக கவிக்கு எழுதுகிறார், அவர்கள் என்னை கல்லால் அடிக்கவில்லை, அவர்கள் என்னை கல்லால் அடிக்கவில்லை, லைலாவின் அழகுக்கு ஏற்றவனாக என்னை செதுக்குகிறார்கள் என்று எழுதினார். ஒரு ஞான மார்க்க பாதையிலே எல்லாவற்றையும் விட வேண்டும். அதில் பல வழிகளை சந்திக்க வேண்டும், பல இழப்புக்களை சந்திக்க வேண்டும். வந்தால்தான் அந்த பாதையில் உனக்கான பயணம் சாத்தியப்படும் என்பதை தன்னுடைய காவியங்கள், படைப்புகள் அனைத்திலும் அங்கங்கே சொல்லி சென்றிருக்கின்றார். இந்த தரிசனம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு சூஃபி ஞானியாக காட்டுகிறது. அதனால்தான் கடைசி கவிதையில் கூட தன் நிறுத்தம் வந்துவிட்டது என்று நான் விடைபெறப் போவதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இது ஒரு ஞானியால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விடைபெறுதலை மக்களின் சமூகத்தை வைத்துவிட்டு செல்ல முடியும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். ரொம்ப அற்புதமான கவிதை போட்டியை நடத்தியிருக்கிறார்கள். இது 4வது ஆண்டு, பெரிய முயற்சி. அதில் உருவாகி இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் அருமையான கவிஞர்கள். இந்த வருங்கால தலைமுறை மீது கவிக்கு அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருந்தார். அது என்னை போன்றவர்கள் அவரோடு நெருங்கிய பழகியவர்களுக்கு தெரியும். உங்களால் முடியும், நிறைய எழுதுங்கள், 3 அடிகளில் மிகப்பெரிய வாமன அவதாரங்களை நிகழ்த்தி காட்டுங்கள். கவிக்கு ஒரு இடத்திலே சொன்னார், ரகசியப்பு கவிதை தொகுதியிலே சொல்கின்றார், நான் எழுதுகோலை கையில் எடுத்தேன், நடுங்கியபடி நெற்றியை காட்டியது விதி. நான் எழுதுகோலை கையில் எடுத்தேன், நடுங்கியபடி நெற்றியை காட்டியது விதி. விதியை கூட உங்களால் வெல்ல முடியும், மாற்றி எழுத முடியும். அந்த ஆற்றல் இந்த கவிஞர் பரம்பரைக்கு உண்டு. அதற்கான வாய்ப்பு வாசல் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை குறித்த ஒரு அடர்த்தி மிகு உரை நிகழ்த்திய பேராசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற செல்வி பிரியா பவானி சங்கர் அவர்களை அன்போடு வருக வருக அனைவரின் சார்பாக ஒரு பலத்த கரவோசையோடு வரவேற்கிறோம். கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் மணி சண்முகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஐம்பத்தி 3 கவிஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் 10 கவிஞர்களாக மேடைக்கு அழைக்கிறோம். முதல் 10 இருப்பவர்கள் துபாயிலிருந்து ஸ்ரீவி முத்துவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் வேகமாக வந்துருங்க. பிரபு கேசவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மா கார்த்திகேயன், புதுக்கோட்டை மா கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் இரா சா பத்மநாபன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை நா வனராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மைசூர் ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பட்டுக்கோட்டை கே கோபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை பித்தன் வெங்கட்ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனிக்ஷா, புதுக்கோட்டை அனிக்ஷா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பூர் தா குணசுந்தரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் ஆளுமைகளின் பின் வரிசையில் நின்று குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.